இந்த புராண கதை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் கையில் ஒரு மாம்பழம் இருந்துச்சு. ஆமாங்க, அதுதான் ஞானப்பழம். அந்த ஒரே பழத்துக்கு விநாயகர், முருகர் 2 பேரும் போட்டி போட்டாங்க. உடனே இந்த உலகத்த யார் முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பழம்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. பழம் நமக்குத்தான் என்ற வேகத்தில் முருகர் மயிலில் ஏறி உலகத்தையே சுற்றப் போனார். அம்மாவும் அப்பாவும் தானே உலகம் என்ற தத்துவத்தை உணர்ந்த விநாயகர் சிவனையும் பார்வதியும் சுற்றிவிட்டு ஞானப்பழத்தை வாங்கி கொண்டு வெற்றி களிப்பில் மிதந்தார். இந்த ஞானப்பழ கதையை மாதிரிதான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் கதையும் ஆயிடுச்சு. 5 போட்டிகளில் விளையாட நியூசிலாந்து அணியினர் லுங்கு லுங்குனி 7150 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தாங்க. அங்கேயும் இங்கேயும் விளையாடி சோர்ந்து போய் பைனலுக்கு வந்தாங்க. இந்திய அணி வீரர்களோ தங்கியிருந்த துபாய் ஓட்டலில் இருந்து இறங்கி அருகிலேயே இருக்கிற மைதானத்திற்கு வந்து உற்சாகத்தோடு விளையாடி ஞானப்பழத்தை, அதுதாங்க கோப்பைய ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஞானப்பழ கதை இந்த கிரிக்கெட் போட்டிக்கு எப்படி கை கொடுத்திருக்கு பாத்தீங்களா? எதிலுமே ஜெயிக்கிறதுக்கு மூளை வேணுங்க.